தெனாலிராமன் மிகப்பெரிய புத்திசாலி என்று நம் அனைவருக்கும் தெரியும். முன்னொரு காலத்தில் தெனாலிராமனின் புகழைக் கேள்விப்பட்ட அரசர் ஒருவர் அவரை தனது அரசவைக்கு அழைத்து, அவரை புத்திசாலி அல்ல என்பதை நிரூபித்து அனுப்ப வேண்டும் என்று மிக ஆசைப்பட்டார். அவர் தெனாலிராமனுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதில் அவரை தனது அரசவைக்கு விருந்துக்கு வருமாறு அழைத்தார். அதோடு அல்லாமல் அந்த கடிதத்தில் குறிப்பிடும்படி, தெனாலிராமனே, உங்களுடைய புத்திசாலித்தனம் எங்கள் நாட்டில் உள்ள கழுதைக்கு ஈடானது. உங்கள் புத்திசாலித்தனத்தை சோதித்து பார்க்க எங்கள் அரசபையில் உள்ள ஞானிகளுடன் போட்டி போடுமாறு அவர் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். தெனாலிராமனுக்கு அந்த கடிதம் சற்று வியப்பாகவும், அந்த கடிதத்தின் உட்பொருள் தன்னை இகழும்படியாக இருப்பதை உணர்ந்தார். எனினும் அரசரின் அழைப்பையும் போட்டியையும் ஏற்றுக்கொண்டு தெனாலிராமன் அந்த நாட்டுக்கு செல்ல தயாரானார். அந்த நாட்டுக்கு செல்லும்போது அவர் தன்னுடன் ஒரு கழுதையும் அழைத்து கொண்டு சென்றார். அரசவைக்கு கழுதையோடு வந்த தெனாலிராமனை பார்த்த அந்த அரசருக்கு சற்று வியப்பாக இருந்தது. எனினும் மரியாதை காரணமாக தெனாலிராமனை அமரும்படி சொன்னார். அதற்கு தெனாலிராமன், நான் அமர வேண்டும் என்றால் என்னோடு கழுதையும் தனியாக ஒரு இருக்கையில் அமர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அரசரும் அதற்கு சம்மதித்தார். அரசபையில் உள்ள ஞானி ஒருவர் தெனாலிராமனிடம், இந்த உலகத்திலே உயர்வானது எது என்று கேள்வி கேட்டார். அதற்கு தெனாலிராமன் சற்றும் தயக்கமின்றி, இந்த உலகத்திலே உயர்வானது என்னுடைய கழுதையின் வியர்வை என்றார். அது எப்படி என்று அந்த ஞானி கேட்க, அதற்கு தெனாலிராமன், இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் சிந்தும் வியர்வையானது அவர்களின் தனிப்பட்ட வளர்ச்சிக்கே பயன்படுகிறது. ஆனால் கழுதை சிந்தும் வியர்வையானது மற்றவர்களின் வாழ்வை உயர்த்த பயன்படுகிறது. எனவே கழுதையின் வியர்வையானது இந்த உலகத்திலே மிக உயர்வானது என்று கூறினார். அரசரும் தெனாலிராமனின் புத்திசாலித்தனமான பதிலை ஏற்றுக்கொண்டார். அடுத்த ஞானி எந்திரித்து அவருடைய கேள்வியை கேட்கத் தொடங்கினார். தெனாலிராமரே, நிலவோட எடை என்ன என்பதை உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டார். அதற்கு தெனாலிராமன், என்னுடைய கழுதையின் நிழலின் எடைதான் நிலவின் எடை என்று சொன்னார். அதற்கு அந்த ஞானி, உனது கழுதையின் நிழலின் எடையை போட்டு காட்ட முடியுமா என்று கேட்டார். அதற்கு தெனாலிராமன், ஓஹோ, நான் என்னுடைய கழுதையின் நிழலின் எடையை போட்டு காட்டுகிறேன். நீர் நிலவின் எடையை போட்டு காட்டுவதற்கு அந்த நிலவை எமது தராசில் கொண்டு வந்து வையுங்கள் என்று பதில் சொன்னார். அப்படி நீர் நிலவை கொண்டு வந்து வைத்தால் நிலவின் எடையும் கழுதையின் நிழலின் எடையும் ஒன்று என்பதை என்னால் உணர்த்த முடியும் என்பதை சொன்னார். அரசருக்கு தெனாலிராமனின் புத்திசாலித்தனம் வியப்பை தந்தது. அதோடு அவர் எந்த பதிலையும் கழுதையோடு ஒப்பிட்டு பதில் சொல்வதை ஏன் என்பதும் அரசருக்கு நன்கு விளங்கியது. எனவே தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை பாராட்டி அவருக்கு எண்ணற்ற பொன்களையும் பதக்கங்களையும் கொடுத்து வழி அனுப்பி வைத்தார். அதோடு அவரை மிக சிறந்த புத்திசாலி என்று அவருடைய நாட்டில் உள்ள அனைவருக்கும் அறிவித்தார்.